இப்போ போட மாட்டேன் நானும் ஊருக்கு போய் எப்போ போனாலும் என்ன கேட்குறாங்க என்ன பண்ணுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. தண்ணி எடுத்துனுவா. நம்ம விரையா விட்டோம்னா வேற பத்தாது, அது கூட மண்ணு கலந்தோம்னா வேற ஆண்டு வரும். நம்ம விரைக்கிறது சுழுவாக இருக்கும். ஆண்டு வர்றதுக்கு தான் நம்ம மணல் போடுறோம். நீ சொல்கிற மாரி இப்போ வந்து இது இந்த ஒரு பாத்திக்கு நல்லா நிரந்தரமாக 1.5 பாத்தி வரைக்கலாம். இது சரி, கல்லுலாம் இருக்கக்கூடாது, கல் இருக்கக்கூடாது, செத்தை இருக்கக்கூடாது. அப்போ தான் அது நல்லா வேற வள்ளி நம்ம இப்படி விசிறினோம்னா எல்லா இடத்துக்கும் போகும். மண் இன்னும் போடணும், இதுக்கு பத்தாது. இதை போடுறேன் பாரு, இன்னும் கொஞ்சம் போட்டு செத்தை இல்லாமல் இருந்துன்னா நல்லா பறந்து உயும், விசிறுக்குள்ளே அழகாக உயும். இப்போ இது கரெக்டாக வந்துடுது. இப்போ நம்ம விரைக்கிற அளவுக்கு ரெடி ஆகிட்டோம். வாங்க போகலாம். இதான் அரைக்கிற வேற. இப்போ நம்ம இதை பாத்தி விட்டு கட்டிட்டோம் பாருங்கள். இப்போ நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட் முதல்ல இப்போ சாமி கும்பிட்றோம் வச்சுட்டு நல்லா வேறையை பார்த்துக்குங்க. வத்தி போட்டி கொடுப்போம், அது வச்சு காய்ச்சி போயிடும். இப்போ இது நம்ம மட்டமாக அடிச்சிட்டோம். நல்லா அழகாக இருக்குதா பார்க்கறதுக்கு, நல்லா சோவாக இருக்குதா. அது மாதிரி இது மாதிரி இருக்கக்கூடாது. இதுமாரி இருந்தாக்கா அது நம்ம பிடுங்கக்குள்ள சங்கட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் வேறு ஒன்றும் கிடையாது. சுத்தமாக இருந்ததுன்னா அழகாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம அழகாக எடுத்து நல்ல மட்டமாக்கிட்டு அப்படியே நம்ம மாட்டை அப்படி ஒன்றுமே இல்லை, அப்படியே சும்மா அப்படியே லேசாக இவ்வளோதான். அப்படியே போட்டோம்னா சரியாக இருக்கும். வேற கீழே உயிர்த்தே தெரியல பாரு, தெரியாது, நைஸ் வேற. சொல்ல இதுமாரி செத்த கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் பொறிக்கணும். அடிக்கக்குள்ளேயே அது ஒதுங்கிடும் அழகாக. அதை நம்ம பொறிக்கலாம், மேலே வந்துடும், நம்ம அப்படியே பொறிக்கலாம். இதே மாதிரி இதுமாரி இருக்கக்கூடாது. ஆமாம் ஆமாம், இது மாதிரி எடுத்துகிட்டு போட்டோம்னா வேறு நெல் அழகாக மாதிரியும். இப்போ அடுத்தது தண்ணி பாசத்து எப்படின்னு காட்டுறோம், கொஞ்ச நேரம் சென்று பாருங்கள்.